நம்மளோட ஃபேன்சி கப்பீஸ் இருக்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸை எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மூடி தான் வச்சிருக்கோம். ஏன்னு உங்களுக்கே தெரியும். அப்பப்போ தவக்கலை பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயம் நம்மளுக்கு ஒன்று நடந்திருக்கு. நேற்று திறந்து பார்க்கும்போது இந்த தவக்கலை இல்லை, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முட்டை போட்டு இடத்தையே ஒரு வழி பண்ணி வச்சிருக்கு. குட்டி போட்டதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் குடும்பமே நடத்திக்கிட்டு அந்த தவக்கலையோட எக்கை மட்டும் வெளியில் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு மணி நேரமாக என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். எடுக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டாச்சு. மொத்தம் நம்ம கிட்ட இருக்க ஃபாக்ஸ் ஸ்டைலு ஹைப்ரேலா பிளான்ட்னு எல்லாத்தையுமே எடுத்தால் மட்டும்தான் இந்த தவக்கலையோட எக்ஸை வந்து வெளியில் எடுக்க முடியும். எனக்கு என்ன ஒரு பயன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி கப்பீஸ் ரொம்ப அதிக லெவலில் குட்டி போட்டிருக்கு. ரொம்ப சின்ன குட்டி நிறைய சேஃபாக மூடி வச்சிருந்தோம். எப்படி தான் இந்த தவக்கலை உள்ளே வந்துச்சுன்றதே தெரியும். இவ்வளோ நாள் நான் ப்ரொடெக்ட் பண்ணதே வேஸ்ட்டாக போச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணி இதை ப்ரொடெக்ட் பண்ண போறன்றதும் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஐடியாவை கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி பார்ப்போம். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல இருந்த எல்லா மீனுமே பிடிச்சிட்டாச்சு. எப்படி இருந்த நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை இப்படி மாத்திட்டு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை செட்டப் பண்ணது எல்லாத்தையுமே.